தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். கூட்டுறவுத்துறையிலிருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட குயிக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இஃப்கோ இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட்ல இருந்தால் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோட பிரான்ச் ஆஃபீஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. பிரான்ச் ஆஃபீஸில் போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் இன்ஜினியரிங் ட்ரைனி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஷிப்னோடனே உடனே வீடியோவை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இது அப்ரெண்டிஷிப்பாக இருந்தால் கூட உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபா பெர் மந்த் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் சேலரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிலேட்டட் ஃபீல்டாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மினிமம் நீங்கள் 60% மார்க்காவதும் உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறப்ப எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 2021 அதுக்கப்புறம் பாஸ்ட் அவுட் ஆனவங்களாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட இன்ஜினியரிங் டிகிரியை 2021, 2022, 2023, 2024 இந்த 4 வருஷத்தில் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த 4 இயர்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, தற்பொழுது உங்களுக்கு எதுவும் வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட 1 இயர் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ண வேண்டாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 30 வயசு வரைக்கும் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மினிமம் 18லேருந்து 13 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை SC/ST கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCM இந்த 4 பேருமே இந்த OBCக்கு கீழே வர்றதுனால நீங்களும் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு பேன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இவங்க ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் பீரியடை பொறுத்தளவுக்கு இந்த அப்ரெண்டிஷிப் வந்து உங்களுக்கு 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இஃப்கோவோட எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஸ்டைஃபண்டை பொறுத்தளவுக்கு 35,000 கன்சால்டேட்டடாக பெர் மந்த் உங்களுக்கு கொடுப்பாங்க. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் உங்களோட ஓன் ரிசோர்ஸ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். உங்களோட கம்ப்யூட்டரில், உங்களோட லேப்டாப்பில், உங்களோட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியே இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட PC இருந்தால் தான் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களோட சென்னை பிரான்ச் ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட், இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அன்றைக்கே ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இஃப்கோவோட சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போதே இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் சென்டர் வந்து ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் சென்டர் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 எக்ஸாமினேஷனையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பர்சனல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 4ஐயும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு அப்ரெண்டிஷிப் போஸ்டிங்ஸ்க்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இந்த அப்ரெண்டிஷிப் முடிக்கிறவங்கள அடுத்த இஃப்கோவோட ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போவே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நல்ல கேண்டிடேட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு gea.ifco.in அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். ஃபீஸெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 31/7/2024 இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க.